காலத்திலே ரகுமான் பேசுவார், அண்ணன் துரைமுருகன் பேசுவார், அண்ணன் சுப்பு பேசுவார். அப்படி பேசுகின்ற பொழுது அந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருந்து இறுதியாக தலைவர் பேசுவார். ஒரு கட்சிக்கு பெரியவர் யார் என்று சொன்னால் தலைவர் தான். தலைவர் பேச்சு தான் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு முன்பாக பேசுகிறவர்கள் சிறப்பாக பேசிவிட்டால் நான் உன்னிப்பாக பார்ப்பேன், தலைவர் இதுக்கு ஈடு கொடுக்க முடியுமா என்று பார்ப்பேன். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் நான் பல பொதுக்கூட்டங்களிலே பார்க்கின்ற நேரத்தில் எத்தனை பேச்சாளர்கள் பேசினாலும், எத்தனை அறிவாளிகள் பேசினாலும், எத்தனை திறமையாளர்கள் பேசினாலும் இறுதியாக பேசுகிற கலைஞருக்கு இணையாக இன்னொருவர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைதான் அன்றையிலிருந்து இன்றைக்கு பார்த்தது மட்டுமல்ல. நான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த தலைவர் இன்றைக்கும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இறுதியாக பேசுகிற நான் தலைவரானு நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் அவர் தான் தலைவர், பகுதி செயலாளர், அவர் ஒரு பேச்சாளர். வரும்போதே பார்த்துருப்பீங்க, கையில் நிறைய ஸ்லிப்போடு தான் வந்தார். இந்த பகுதியில் என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொன்னார். அவர் மறந்து போன ஸ்லிப்பை தான் எங்கிட்ட கொடுத்துக்கிறாரு. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நான் இருக்கிறேன். இவரோட தம்பி கருணாகரன் பேசும்போது சொன்னார், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு கருத்தை சொன்னார், நான் இன்னைக்கு அதை ஞாபகம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், ₹1 பொருளை 1 லட்சம் கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடாது, ₹1,00,000 கொடுக்குற பொருளை ₹1 கொடுத்தா அதானப்பா சொன்னேன். எனக்கு அது புரியல. ஆனால் எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. எனக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, உனக்கு தேவை என்று நீ முடிவு பண்ணால், ஒரு பொருள் உங்ககிட்ட உனக்கு தேவை என்று சொன்னால் அது ஒரு ₹5 போட கொடுத்து கூட வாங்கிக்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஒரு பொருள் உனக்கு தேவையில்லை என்று சொன்னால் ₹10 கம்மியாக காட்டாலும் கொடுத்துருப்பான்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு ஒரு பொருள் தேவையில்லை என்று நினைத்தால் பாதி விலைக்கு கொடுத்தா கூட வாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பொருள் என்றது எது? இந்த ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது இந்த ஒரு வீடு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ₹10 கூட சொன்னால் பரவாயில்ல, நமக்கு தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது வாங்கிடுவோம். இப்போ ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கார் ரொம்ப நாளாக நம்ம வச்சுன்னு இருக்கிறோம், அதை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் ₹10 கம்மியாக கேட்டால் கேட்ட உடனே கொடுத்துடணும். ஏன்னா நம்மக்கிட்ட நமக்கு தேவையில்லைன்னு ஒரு முடிவு பண்ணணும்னா அதை கொடுத்துடணும். திடீர்னு ஒருத்தர் வருவார், ஒரு நல்ல கோட்டு இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பார். கோட்டுன்றது என்னது? ஒரு அதிகாரிங்க போடுறது, ஒரு பெரிய ஆளுங்க போடுறது. அந்த கோட்டு விலை என்னன்னு போய் கேட்டிங்கன்னா கடையில் ஒரு ₹20,000 இருக்கும். நான் ஒரு ₹10,000 தரேன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால் வாங்கிக்கலாம். வாங்கி போட்டு பார்த்து மாட்டிட்டு திருப்பி அந்த கோட்டை போடவே முடியாது. ஆக பாதி வரைக்கும் கொடுத்தா கூட அந்த கோட்டை வாங்காதீங்க அப்படின்றது தான் ஒரு சாராம்சம். ஆக லட்சக்கணக்கில் நான் பேச வரல, உங்களுக்கும் சொல்லுகிறேன், எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய கடமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய வேலுமணி அவர்கள், இந்த பகுதியில் நான் பொதுவாக சில நேரங்களில் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் பெண்கள்லாம் வந்துருக்கிறீங்க, பெரிய பேர் கேட்டுருக்கிறீங்க. சில நேரங்களில் அண்ணா சொன்னதை போல் நான் மாலை நேரத்து திராவிட முன்னேற்ற கழக மேடை என்பது மாலை நேரத்தினுடைய கல்லூரி என்று சொல்வார். அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் அன்றைக்கு பேசினார்கள் என்று சொன்னால் அது ஒரு செய்தியாக நாட்டு மக்கள் உணர்வார்கள். நான் ஒரு முறை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவ கல்லூரியில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ ஒரு பேராசிரியர் சொன்னார், ஓசோன் படத்திலே ஓட்டை வந்து விட்டது, சீதோஷங்கள் எல்லாம் மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அவை எப்படிலாம் இருக்கும் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய புலவர் ஆடலரசு என்பவர் இப்போ இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலு பின்னால், அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, அந்த பட்டேல் நகர் தெய்வ நகர் முனையில் ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தில் சொன்னார், ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுந்து விட்டது, சீதோஷணெல்லாம் மாறிவிட்டது என்று முதலாக சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையில் அன்றைக்கு ஆடலரசு சொன்னதை இன்றைக்கு எனக்கு ஞாபகம். இவர் பேராசிரியர், கிறிஸ்துவ கல்லூரியில் இருப்பவர் பேராசிரியர். புலவர் ஆடலரசு என்பவர் ஒரு மேடை பேச்சாளர். அதுபோல் ஒரு மேடையிலே நாங்கள் பேசுகின்ற பொழுது சில செய்திகளை சொல்லுகின்ற பொழுது அந்த செய்திகள் நாட்டு மக்களுக்கு தேவையாக இருக்கும். சில நேரத்தில் காமெடியாக கூட பேசுவோம்,
அப்படி பேசுகின்ற நேரத்தில் முன்ன மாதிரிலாம் இந்த யூடியூப்பு லுட்டுலஸுக்கு டிவி அவங்க கையில் ஒன்று வச்சுக்கின்னு அவங்க கரெக்டாக கட் பண்ணி எது ஒன்றுமோ அதை போட்டுட்டு கதையை முடிச்சு போயினே இருப்பாங்க. ஆகவே மேடையில் கூட முன்ன மாதிரி பேசுவதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே வேலுமணி அவர்கள் இந்த பகுதியில் 1996 2001 2006 தொடர்ந்து என்னென்ன பணிகளை இந்த பகுதிக்கு செய்தோம் என்ற செய்தியெல்லாம் அவருக்கே உரித்தான பாணியிலே இங்கே எடுத்து சொன்னார்கள். நான் ஒன்று சொல்கிறேன். நான் 1996 அப்பொழுதுதான் முதலாக நகரமன்ற உறுப்பினர் தலைவராக பொறுப்பேற்று வந்தேன். அன்றையிலிருந்து இந்த பகுதியிலே படிப்படியான வளர்ச்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நானும் 6 முறை இந்த பகுதியிலே வேட்பாளராக நின்றிருக்கிறேன். ஒரு முறையை தவிர 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்படி வெற்றி பெற்ற 6 முறையும் இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக வாக்குகளை தான் இந்த பொதுமக்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நான் இன்னொரு கதையை சொல்லுவேன். வேலுமணி கோச்சிப்பாரு, நான் அந்த சப்ஜெக்டுக்கே போல. ஆக அன்றைக்கு வேலுமணி இந்த இயக்கத்தில் சேர்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய அலையாக காட்டினார்கள். அதிமுகவில் அவங்களே வண்டியில் சூரத்தாங்க எடுத்துன்னு வருவாங்க, அவங்களே பூசணிக்காய் எடுத்துன்னு வருவாங்க, அவங்களே கற்பூரம் எடுத்துன்னு வருவாங்க, அவங்களே பட்டாசு எடுத்துன்னு வந்துடுவாங்க, அவங்களே வெடிப்பாங்க, அவர்களே சூரத்தேங்காய் விடுவாங்க. அவருக்கு தான் பெரிய தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இதே பகுதியில் தான், இதே சென்ட் மேரிஸில் தான் வாக்குகள் எண்ணப்பட்டன. 1996 திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வாக்குகளை பெற்றதோ அதை விட கூடுதலாக 2001 நாம் உதயசூரியனுக்கு வாக்களித்து பொதுமக்களும் இந்த பகுதியில் இருக்கின்றனர். அப்படி இந்த சொல்லுகின்ற நேரத்தில் அன்றையிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக விளங்குகிறவர் நம்ம தம்பி வேலுமணி அவர்கள். அவருடைய மேடை பேச்சு என்பது யாரும் மறக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு ஆணித்தரமாகவும் பேசுவார், இலக்கிய நயத்தோடும் பேசுவார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொது மேடையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கின்ற வகையில் அந்த பேச்சுக்கள் அமைந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார், நான் வந்து செய்கிறது வேற, சொல்ற செய்திகளை மக்களிடத்தில் எடுத்து செல்லுகின்ற போது அதை திறம்பட செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு கழக பேச்சாளர்கள் நிறைய பேர் தாம்பரத்தில் இருந்தாலும் தம்பி வேலுமணியும் தம்பி கருணாகரனும் அவருக்கு நிகர். அவர்களே இன்றைக்கு தாம்பரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். நான் கூட சில நேரங்களில் நான் மறப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எவ்வளோ பணிகளை நாம் செய்திருந்தாலும் சில நேரங்களில் மறந்துவிடக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அவர்கள் ஞாபகமாக ஒவ்வொன்றாக வைத்து அந்த செய்தியை உங்கள் மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதுபோல இங்கே இந்திரன் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே நின்றிருக்கிறார், வென்றிருக்கிறார். இன்றைக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மட்டுமல்ல, இந்த பகுதியினுடைய தலைவராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்து பணியாற்றக்கூடிய காரணத்தினால்தான் அவர் சொன்னது போல தாம்பரத்தில் விட்டு விட்டா இருந்தால் கூட இந்த இந்தியா மேப்பில் சீதோன் ஒரு மாதிரி, மத்திய பிரதேசம் ஒரு மாதிரி இருந்தால் கூட இந்த கணபதிபுரம், இரும்புலியூர், இந்த சுற்று வட்டாரம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சோடை போகாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த பகுதி இன்றளவும் ஒருவோடு இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த பகுதியுடைய மாமன்ற உறுப்பினர் தம்பி ஜோதிக்குமார் 24வது வட்டத்தில் தொடர்ந்து அவர் பணியாற்றி அதற்கு பின்னால் இந்த 3 வட்டங்களும் ஒருங்கிணைத்து அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து ஒரு நாள் வேட்பாளர் என்று நிறுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் சொல்லுகின்ற பணியெல்லாம் அத்தனையும் செய்தது மட்டுமல்ல, நகராட்சி பணி, தாலுக்கா அலுவலகமாக இருந்தாலும் சரி, அது கல்லூரியிலே சீட்டு வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மருத்துவமனைக்கு செல்லுகின்ற பணியாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே ஒரு பணியை பொதுமக்கள் சொல்லிவிட்டால் எந்தெந்த பணி சொல்லுகிறோமோ அத்தனை பணியும் செய்யக்கூடிய ஆற்றல் தம்பி ஜோதிக்குமாருக்கு இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த பகுதி இன்றைக்கு வலுவோடு இருந்து கொண்டு இப்போ இந்த பகுதியில் என்னுடைய வட்டச் செயலாளராக லோகநாதன் பணியாற்றி கொண்டிருந்தால் உண்மையிலேயே நமக்கெல்லாம் அவர் மறைந்தது ஒரு பெரிய. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேச மாட்டார், மௌனமாகத்தான் இருப்பார். அவர் பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து இந்த இயக்கம் வலுவோடு இருப்பதற்கு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் அதிக மக்கள் வரக்கூடிய பகுதியாக இந்த கணபதிபுரம் பகுதி இருக்கிறது என்று சொன்னால் அவர் அன்றைக்கு இந்த பகுதியிலே செய்த காரணத்தினால் தான் இன்றைக்கு வலுவோடு இந்த பகுதி இருக்கிறது. இங்கே நம்முடைய மேயர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். இங்கே நம்முடைய வேலுமணி சொல்லும்போது சொன்னார்,
மேயரை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில் இங்கே தொடர்ந்து திங்கர் பாபை தான் நான் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஏன்னா முதல்ல எனக்காக வார்த்தைகளை கேட்டவர் அவர் தான். மக்கள் வரி பணம் மக்களுக்கே செலவு செய்வோம் என்ற கோஷத்தை 96 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து இன்றைக்கு திமுக வெற்றி பெறுகிறது என்று சொன்னால், சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும், அது மேயராக இருந்தாலும் துணை மேயராக இருந்தாலும் மாமன்றமாக இருந்தாலும், தாம்பரம் தொகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், மக்களாகிய நீங்கள் எங்களை நம்பி வாக்களிக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார்கள். அவர்கிட்ட போனீங்கன்னா உண்மையை பேசுவோம், சில நேரத்தில் முடியும்னா முடியுன்னுவார், முடியாதுன்னா முடியாதுன்னுவார். அது உண்மையை தவிர வேற ஒன்றும் பேசுவதில்லை. ஒரு முறையாவது பொய் பேசுங்கன்னு சொல்லுவார். என் ராசிக்கு பொய் பேசினா மாட்டிப்பேன். இதுக்கு முன்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் நான் ஏதாவது இப்போ ஒரு மேடையில் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டா அடுத்த தடவை வந்தால் மறந்துடுவாங்கன்னு நாம் நினைப்போம். ஆனால் எப்படி தான் இந்த லேடிஸை ஞாபகம் வச்சுருவாங்கன்னு தெரியல. அடுத்த வாட்டி வந்தோடனே முதல் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் அன்றைக்கி சொல்லிட்டு போனீங்களே செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. நான் திருப்பி கேட்பேன், நான் சொன்னால் செஞ்சிடுவோமா? நான் சொன்னனா இல்லையான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லலை, உறுதியாக சொல்ல மாட்டேன். எது முடியுமோ அதுதான் செய்வேன் என்பதை நான் உறுதியாக சொல்லி. ஆக இன்றைக்கு என்னுடைய முதல்வர் நேற்றைக்கு பத்திரிகைகளை பார்த்தேன். ஒரு மாதத்திற்கு சராசரியாக எவ்வளவு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களோ 50 தடவை இன்றைக்கு விடியல் பயணமாக பேருந்திலே செல்கிறார்கள். இது பத்திரிகையில் செய்தியாக வந்தது. இதற்கு முன்பாக குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று இருந்தது. அதை நகரப்புற மேம்பாட்டு மன்றமாக நகரப்புற மேம்பாட்டு அபிவிருத்தி திட்டமாக மாற்றி 4 ஆண்டில் மட்டும் 53,000 பேர்களுக்கு இலவச வீடு. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. யாருக்காவது வீடு இல்லை என்று சொன்னால், வாடகை வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று அரசு சட்டத்திலே மாற்றி அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு 1000 ரூபாய் வருகிறது என்று சொன்னால், இதை வைத்துதான் மற்ற மாநிலம்லாம் அந்த உரிமை தொகையை பெறுகிறார்கள். இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், 132 கோடிக்கு ஒரு மருத்துவமனை சானிட்டோரியத்தில் வரும்போது அந்த மருத்துவமனை கட்டிடத்திற்கு மட்டும்தான் 132 கோடி. அதற்கு பின்னால் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அது சிடி ஸ்கேனாக இருந்தாலும் எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருந்தாலும் எந்த மருத்துவத்துறையாக இருந்தாலும் இந்த மருத்துவமனை எங்கே கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கின்ற செங்கல்பட்டு தான் ஹெட்குவார்டர். இந்த மருத்துவமனை அங்கே தான் வரணும். ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள் தொகையெல்லாம் கணக்கில் வைத்து தாம்பரத்திற்கு வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போ ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஆலந்தூரில் இருக்கிற இப்போ நம்ம அமைச்சரும் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அந்த மருத்துவமனை அங்கே தான் கட்டணும் என்று சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், இது மேடான பகுதி, தாம்பரம் தொகுதி தான். அந்த தாம்பரம் ஜிஹெச் என்பது தாம்பரம் ஜிஹெச் தான், குரோம்பட்டிக்குன்னு ஜிஹெச் கிடையாது. தாம்பரம் தொகுதியில் அன்றைக்கு 1971 வரும்போது தாம்பரத்துக்கு வந்த மருத்துவமனை தான் கட்டப்பட்டது. அதற்கு பின்னால் இங்கே தான் கட்ட வேண்டும் என்று சொன்னோம். ஆன் டேபிள் ஐஏஎஸ் அதிகாரி செந்தில்குமார் இருந்தால் கட்ட முடிக்கப்பட்டு இப்பொழுது திறக்கப் போகிறார்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று சொன்னால் குறைந்தது 15 கோடி ஆகும். சிடி ஸ்கேன் என்று சொன்னால் குறைந்தது 10 கோடி ஆகும். ஆக 7 மாடு கட்டிடத்திலே பல் மருத்துவமனை, கண் மருத்துவமனை, குழந்தைகள் பெறுவதற்கு இன்னும் எந்தெந்த வியாதிகள் இருக்கிறதோ அத்தனையும் ஒருங்கிணைத்து ஒரு மருத்துவமனை தாம்பரம் சிட்லப் சானிட்டோரியத்தில் ஜிஎஸ்டி ரோட் மெயினில் வந்திருக்கிறது. இன்னும் 10-15 நாளுக்காக முதலமைச்சரே நேரடியாக இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பில்டிங்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இறங்கி இருக்குது. ஆனால் உடனே இதை திறக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தேதியெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. நம்ம முதலமைச்சர் பார்வைக்கு போயிருக்கு. அப்போ சொன்ன ஒரே வார்த்தை, சைதாப்பேட்டையில் இருக்கிற மருத்துவமனை திறந்தாகி விட்டதா? திறந்தாகி விட்டது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறதா? வருகிறது. ஊட்டியில் 25 ஏக்கர் பரப்பில் மிகப்பெரிய மருத்துவமனை. இப்போ பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருப்பார் முதலமைச்சர் அந்த மருத்துவமனை. இதில் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கல் நாட்டுவது மட்டுமல்ல, கட்டிடம் கட்டுவது மட்டுமல்ல, எப்பொழுது முதலமைச்சர் அதை திறந்து வைக்கிறாரோ
திறந்து வைத்ததில் இருந்து பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான திட்டங்களை தயாரித்து தான் அதை திறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டவர் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். ஆக இது போல ஒரு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆக எந்தெந்த திட்டங்கள் தாம்பரத்திற்கு இப்ப எங்களுக்கு என்ன ஓடும்? இப்ப சொன்னாரு நம்ம இந்திரன் சொன்னாரு தேர்ட் டெர்மினல் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் தேர்ட் டெர்மினல் எங்கெல்லாம் போகலாம்? இப்போ உனக்கு எங்க நினைச்சாலும் உடனடியாக திருச்சிக்கு போனோம்னா 3 மணி நேரம். தேஜா எக்ஸ்பிரஸ் இங்க நிற்கும், வந்தே பாரத் இங்க நிற்கும், அத்தனை ட்ரெயின்களும் இங்க நிற்கும். மதுரைக்கு போனோம்னா 5 மணி நேரம், சேலத்துக்கு போனோம்னா 3 மணி நேரம், திருநெல்வேலி போனோம்னா 6 மணி நேரம். பகல்லையும் போகலாம், இரவிலே படுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை வசதிகளோடு ஒரு ரயில்வே நிலையம் இங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால், நான் 2011 இது வந்துச்சு. அது உள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த சிஸ்டர்லாம் வந்து என்ன கேட்டாங்க, எப்படியாவது இந்த பள்ளிக்கூடத்தை இங்கே நிறுத்த வேண்டும் என்று. நான் சொன்னேன் ரயில்வே டெர்மினல் வந்துச்சு, முடியாதுங்கன்னு. அப்போ தான் சென்னையா சொன்னார், நான் எப்படியாவது சொல்லி நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி பட்டாக்குடி நிறுத்துறாரோ அதை மாதிரி சொன்னார். என்ன நிலைமை? இப்போ அந்த பள்ளிக்கூடம் அங்கே இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. அப்போதான் சட்டமன்றத்தில் பாலபாரதி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பாலபாரதி தாம்பரத்துக்கு இந்த தேர்ட் டெர்மினல் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திண்டுக்கல்ல இருந்து அவங்க சென்னைக்கு போனோம்னா தாம்பரத்தில் இறங்கி தாம்பரத்துல இருந்து அவங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி தான் சென்னைக்கு போக முடியும். ஆகவே தாம்பரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் பாலபாரதி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சமுதாய மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ராயபுரத்தில் தான் தேர்ட் டெர்மினல் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க கேட்கறதுல நியாயம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல்லேருந்து வர்றவங்களுக்கு அவங்க மக்களுக்காக அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினராக மந்திரியாக இருந்த சென்னை அவர்கள் அவங்க பேசும்போது சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிறாரு, ஜெயலலிதாவுக்கு பின்னால் உட்கார்ந்துக்கிறாரு. குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு தெரிவிக்கணும், தாம்பரத்துக்கு வேணும், நீங்கள் பேசுறது தப்பு, உரிமை இருக்குது. பேசும்போது சட்டமன்றத்தில் பேசும்போது உரிமை இருக்குது. கையை தூக்கணும்னா கையை தூக்கினா கொடுக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது. ஒரு ஊரை பற்றியோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பற்றியோ குறிப்பிட்டு யாராவது பேசினால் கண்டிப்பாக சபாநாயகர் கையை தூக்கணும்னே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது அப்டேஷன் தெரிவிக்கணும். ஆனால் அன்றைக்கு தெரிவிக்காத உட்கார்ந்துருந்தார். முதல் பொது மேடையில் அநாகரிகமாக சமூக ரோட்டில் பேசுகிறோம். ஞாபகம் அவங்கெல்லாம் நான் முதல்ல அநாகரிகமாக புது மேடையில் பேசுறது அன்னைக்கு தான். அவ்வளோ கோபம் எனக்கு. காரணம், ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம், அந்த திட்டத்தை இன்னொரு கட்சி தடுக்கிறது. ஆனால் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அதை நிறுத்து என்று சொல்வதற்கு கூட அருகதை இல்லாமல் பயந்து ஜெயலலிதாவுக்கு பயந்து அவர்கள் கூட்டணிக்கு பயந்து அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து விட்டார். இப்போது தேர்ட் டெர்மினல் வந்துச்சு. இந்த பக்கம் போனீங்கன்னா கோயம்பேடு பஸ்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். ஆக ஒரு பெண்களுக்கு சராசரியாக என்னென்ன தேவைகள் வேண்டுமோ, மக்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அத்தனையும் செய்த அரசு திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப மேடம்பாக்கத்தில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில், இப்போ வேளச்சேரியில நம்ம வேளச்சேரி ரோட்ல இருந்து நம்ம தாம்பரத்துல இருந்து வேளச்சேரி வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பிளான் போட்டாச்சு. இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் எவ்வளவு நடைபெறுகிறது என்று சொன்னால், தாம்பரத்திலிருந்து திண்டிவனத்தை தாண்டி 119 கிலோமீட்டருக்கு சென்னையில் எங்கு பார்த்தாலும் மெட்ரோ ரயில் வேலை நடக்குது. இன்னும் 2 ஆண்டுகள் பொறுத்து பாருங்க, எந்த ஊருக்கு நீங்க போன நினைச்சீங்கனாலும் 10 நிமிடத்திலே போய்விடலாம். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். இப்போ பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் பெண்களுக்கெல்லாம் தெரியல, பெண்களுக்கெல்லாம் தெரியும். அதிமுக ஆட்சியில ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு அதிமுக உள்ளிட்ட சில பொறுக்கிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு பெண்களை குறைந்தது 100 பேருக்கு மேல் பெண்களை பலாத்காரம் செய்து அதை வீடியோ எடுத்து அது பத்திரிகையில செய்தியா வந்து, அது அதிமுக என்ற ஒரு அரசு அன்றைக்கு இருந்த எடப்பாடி அரசு அப்போ சொன்னாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் பேரெல்லாம் அப்போ பயன்படுத்தினாங்க. அப்போ சொல்லும்போது பல விஷயங்கள் வந்தது. அப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் திமுக சார்பில் கனிமொழியவர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து தலைமை கட்சி சார்பாக அப்போ இது காமிச்சாங்க. நம்முடைய சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு
கடைசியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அப்போதான் நாங்கள் சொன்னோம், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, நாங்கள் கண்டிப்பாக இதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னோம். அவன் கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, நாங்கள் திமுக ஜெயிச்சிருச்சு. திமுக ஜெயிச்சதுல இருந்து அந்த தப்பு பண்ண அத்தனை பேரும் 6 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தாங்க. ஜாமீனே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஜாமீனில் வெளியே விட்டா இவர்கள் சாட்சியை கலைத்து விடுவார்கள். ஆனால் கலைத்தது மட்டும் சொல்வார்கள் சொல்லிட்டு இதுவரை அந்த விசாரணை எப்படி நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. காரணம், பெண்கள் சொல்றதுக்கு பயப்படுறாங்க, சில பேர் மிரட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்த குடும்பத்தை போய் அடித்தார்கள். கடைசியாக சிபிஐயும் நம்ம அரசு செய்த மிகப்பெரிய பணி என்னவென்று சொன்னால், பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த குடும்பத்தில் இருக்க தாய் தந்தையர் கூட தெரியாது எப்படி விசாரித்தார்கள். அதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தையருக்கே தெரியாம ஓபன் கோர்ட்ல விசாரிக்காம எங்க விசாரணை நடைபெறுகிறது, எந்த விசாரணை என்று தெரியாமல் தொடர்ந்து 6 ஆண்டுகள் விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு ஆயுள் முழுவதும் சிறைச்சாலை என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த நீதிபதி சொன்னார், இந்த வழக்கை தமிழக அரசு மிக சாமர்த்தியமாக கையாண்டு நீதி வாங்கி கொடுத்தார்கள் என்று நீதிபதி கடைசியாக சொல்லி கொடுத்தார்கள். நான் கூட எனக்கு கூட தெரியாது. நான் அந்த பத்திரிகையில செய்தி ஒவ்வொன்றாக படித்து பார்த்து கொண்டு கடைசியாக அவன் தாய் தந்தையருக்கே தெரியாம ஒரு விசாரணை நடைபெற்றது என்று சொன்னால், எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், எவ்வளவு தனியாக விசாரித்திருந்தால், யாருக்கும் அப்பெல்லாம் ஒரு சட்டம் வெளியே தெரியக்கூடாது, யார் சொன்னாலும் வெளியே தெரியக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை தான் நம்முடைய தமிழக அரசு தயாரித்து இன்றைக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தான் சாகும். ஆக இது போல இன்னும் எண்ணற்ற பணிகள், எண்ணற்ற திட்டங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் போட்டிருக்கிற திட்டங்கள், விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, தமிழக முதல்வர் திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்கிற அந்த திட்டம் என்ன பாரு, இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. 48 மணி நேரத்தில் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆனால் மொத்த செலவும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. இன்றைக்கு நீங்க அரசாங்க மருத்துவமனை நீங்க போய் பார்க்கணும்னா இப்ப பார்க்க போறீங்க, இன்னும் 1 மாசத்துல பார்க்க போறீங்க. இதுக்கு முன்ன யாராக இருந்தாலும் குறைந்தது பேருந்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க. இப்ப பேருந்துக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு மருத்துவத்துறைக்கு குறைந்தது ஒரு 1000 இருந்து 2000 ரூபாய் நீங்க செலவு செய்திருப்பீர்கள். இனிமேல் 1 ரூபாய் கூட செலவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனை தாம்பரத்திலே உங்களுக்கு வந்திருக்கிறது. அங்க முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியாக நான் சொல்லி முடிக்கின்றேன். இங்கே லட்சுமிபுரி பகுதியில் மழை வருகிறது. அந்த மழை வெள்ளத்தில் இந்த ஆண்டு மிகப்பெரிய கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தோம் என்று சொன்னார்கள். ஒரு காரியத்தை நாங்கள் செய்கின்ற போது அதை சீக்கிரத்தில் பதிலை நீங்கள் எதிர்பார்ப்பது புண்ணியம் இல்லை. நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, ஏர்போர்ட் தண்ணியெல்லாம் வருதுங்க, அதானே இந்த கூட தான் சொன்னார், இது ஏர்போர்ட் தண்ணியெல்லாம் வருதுங்க எங்க இரும்பூர் ஏரிக்கு, என்ன காலேஜ் தண்ணி தான் வருதுங்க. ஆனால் அந்த ஏரி தண்ணி தான் ஏர்போர்ட் உள்ள போகுது. ஏர்போர்ட் உள்ள போறது மட்டும் இல்லை, ஏர்போர்ட் உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வரும்போது இதே ஏரி தண்ணி தான் வெளியில இந்த அருள் நகருக்கு போகுது. இந்த அருள் நகருக்கு போகும்போது நான் நேரடியாக அந்த எஸ்டேட் ஆபீசர், அவர் தமிழ்காரர் தான், வேலூர்காரர் தான், அவர் ஆபீஸுக்கு போய் பார்த்து, அவர் மிலிட்ரிக்காரன் இல்லையா, மிலிட்ரிக்காரெலாம் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அவருக்கு, நேற்று ஒரு பஞ்சாயத்து வந்து இருக்கு, அதான் வித்தியாசமான பஞ்சாயத்து. சுரேஷ் போட்டாரா இருக்காரா, உங்க ஊர்ல தான் அந்த சேலியூர்ல இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் ட்ரோன் கேமரா வச்சு கல்யாண மண்டபத்தை போட்டோ எடுத்தாங்க. ட்ரோன் கேமரா வச்சு எடுத்த உடனே எடுத்து முடிச்சாரு. எடுத்து முடிச்ச உடனே அங்கிருந்து அங்க மாடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பெண், அந்த வீட்டில் இருக்கிற ஒரு லேடி அந்த ட்ரோன் கேமராவை போட்டோ எடுத்து நேராக அவங்க மிலிட்ரி ஆஃபீஸுக்கு சொல்லி, மிலிட்ரி ஆஃபீஸுக்கு சேலியூர் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி, அந்த கேமரா நீங்களாம் கூட தெரிஞ்சுக்கோங்க பா தம்பிங்களா, ட்ரோன் கேமரா 5 கிலோமீட்டருக்குள்ள எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த கேமராமேனை. அவன் பாவம் திருவண்ணாமலையிலேருந்து வந்தான் பொழுது, அவன் நல்லா எழுதுறமேன்னு சொல்லிட்டு மேலே தான் இங்கெல்லாம் இனிமேல் ட்ரோன் கேமரா வைக்க முடியாது, நீங்கள் கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி, மீட்டிங்காக இருந்தாலும் சரி. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி விட்டது மட்டும் இல்லை, அந்த கல்யாணக்காரையும் சரி எஃப்ஐஆர் போட்டாங்க.
அந்த கல்யாணக்காரன் கூட்டு வராரு. அவர் என்னன்னா விருதுநகரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தம்பி, அவரும் மில்ட்ரியில் இருந்துக்கிறார் பொழுது, அவருக்கு அது தெரியல. சரி, நான் தான் ஃபோன் பண்ணி அதிகாரிகிட்ட பேசி, என்னங்க அப்படி சொல்லி பண்ணுறீங்கள? இல்லைங்க, கல்யாணம் வீட்டுக்காரு மில்ட்ரிக்காரு, அவருக்கு தெரியணுமா? கல்யாணம் வீட்டுக்காரு கல்யாண வேலையை பார்ப்பாரா, வந்தவங்களை உபசரிப்பாரா, கேமராமேன் எங்கே போகிறாரு எங்கே ஒருவர் பார்ப்பாராங்க அப்படின்னு. ஆக ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சண்டை வந்த காரணத்தினால் எல்லா பகுதியிலுமே அலர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் கேட்டை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு எங்கெல்லாம் ட்ரோன் கேமரா எடுக்கிறாங்களோ அதெல்லாம் இன்றைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் அந்த ட்ரோன் கேமராவில் இந்த ஏரியை மொத்தம் எடுத்துட்டு இந்த ஏரியிலேருந்து அந்த மேப்பு, பெரிய மேப்பு ஸ்க்ரீன், அதான் அவங்களுக்கு எல்லாம் மிலிட்ரி தானே, ஸ்க்ரீன் போட்டு எனக்கு காமிச்சு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் முடிவு பண்ணி இன்றைக்கு முதலமைச்சரிடத்தில் சொல்லி 96 கோடி ரூபாய், 50 லட்சம் கம்மியாக இருந்தோட இருந்தால் ஒதுக்க மாட்டார் பொழுது, நான் தோராயமாக சொல்கிறேன் 96 கோடி ரூபாய். அது 2015 வரவழைக்கப்பட்டு இப்போ அந்த பணியெல்லாம் ஓரளவிற்கு இந்த பகுதியில் பெந்த ஊற்றில் உள்ளே போயெல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக கவலைப்படாதீர்கள், அடுத்த மழை, ஆனால் இந்த மழை ஒரு சீக்கிரம் வர மாதிரி காட்டுது. இந்த 2 மாதம் கழிச்சு வந்துன்னு வச்சுக்கோங்க, லட்சுமிபுரம் பகுதியில் தண்ணீர் இல்லாத அளவிற்கு பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி தீர்ப்பதற்கு உண்டான முயற்சியை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தம்பி வேலுமணி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய மாமன்ற உறுப்பினர் லோகநாயகி மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை கழகத்தோர்களுக்கும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, காரணம் நம்மளை பொறுத்த வரைக்கும் செய்கிற பணியை தான் சொல்ல போகிறோம், சொல்லுகின்ற பணியை தான் செய்ய போகிறோம். இங்கே மேயர் சொன்னது போல எனக்கு தெரிந்து இனிமேல் வேறொரு இயக்கம் தாம்பரத்திலே வருமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. காரணம், அந்த அளவிற்கு மக்கள் பணியை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.